வெல்கம் டு அம்மாவின் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு கற்றுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பகோணம் ஃபில்டர் காஃபி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அது நமக்கு சரியாக போட வராது. அதை நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். இது காஃபியில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸுனால தான் கும்பகோணம் காஃபி அவ்வளோ ஃபேமஸாக வந்திருக்குது. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஃபில்டர் மட்டும்தான். ஃபில்டர் காஃபி தூள், மிதமான பால், இந்த டிப்ஸு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலே அருமையான ஒரு ஃபில்டர் காஃபி நீங்கள் குடிக்கலாம். இந்த ஃபில்டர் கடையில் கிடைக்கும். சாதாரண பாத்திர கடை இருக்குது பாருங்கள், அதிலே கிடைக்கும். இது பாட்டம், இது டாப்பு. இதில் பாருங்கள், இப்படி மூடியை திறந்தோம்னா உள்ளே ஒரு தட்டு மாதிரி இருக்கும். இங்கே தான் நம்ம காப்பி தூள் போட போகிறோம். காப்பி தூளை போட்டுட்டு இதை அப்படி மூடி போட்டுட்டு கொதிக்க கொதிக்க தண்ணி ஒரு டம்ளர் அளவு, சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு இதில் ஊற்றி விட்டு மூடிட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காஃபி தூள் டிக்காஷன் இங்கே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது காஃபி தூள் போட போகிறேன். இது பாருங்கள் காஃபி தூள். இது நான் வீட்டுக்கு பக்கத்தில் காஃபி தூள் கடையில் வாங்கின காஃபி தூள். இது பார்த்திங்கன்னா உடனே அரைச்சி கொடுப்பாங்க. அங்கே ஒரு 1/4 கிலோ, ஒரு 100 கிராம் அப்படி அளவு, எந்த அளவு சொன்னாலுமே உடனே அவங்க அரைச்சி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் கொண்டு உடனே என்ன பண்ணணும், ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். காஃபி போடும்போது தான் வெளியில் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா அந்த வாசனை இன்னும் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மூடியை திறந்தேன், இந்த கிச்சன் ஃபுல்லாகவே காஃபி தூளோட வாசனை அப்படியே கம்முன்னு அடிக்குது. இங்கே பாருங்கள். இப்போது இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு காஃபி தூள் போடுறேன். இது 2 பேருக்கு நல்லா தாராளமாக குடிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். போட்டிருக்கேன். இப்போது இது மேலே இந்த தட்டை வச்சு மூடிட்டு இங்கே பாருங்கள், தண்ணி ஒரு டம்ளர் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருக்கு. இந்த தண்ணியை அப்படியே எடுத்து நம்ம இதில் ஊற்ற வேண்டியதான். ஒரு டம்ளர் அளவு தண்ணி போதும் இதுக்கு. அப்படியே ஃபுல்லாக இது ரொம்ப வரைக்கும் ஃபுல்லாக ஊற்றிட்டு இந்த மூடியை மூடிடணும். சூடாக இருக்கும், பார்த்துக்குங்க. இந்த பக்கத்தில் பால் காஞ்சிருச்சு. இப்போ நமக்கு பால் ரெடியாக இருக்குது. பாலை ரொம்ப பொங்க விட வேண்டாம். இந்த காஃபியோட சுவைக்கு காரணமே மிதமான சூட்டில் இருக்க பால். பாலை ஒரு 3 தடவை கொதிக்க விட்டு பொங்க விட்டு அதுக்கப்புறம் ஊற்றி கலக்குனிங்கன்னா இந்த டேஸ்ட்டு, இந்த வாசனை எதுவுமே வராது. மிதமாக ஒரே ஒரு காய்ச்சல், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காய்ச்சினாலே போதும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம காஃபி எப்படி கலக்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். டிக்காஷன் வடிஞ்சிருச்சு. இப்போ பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காஃபி கலக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். 1/2 டம்ளர் பால் எடுத்துருக்கேன். அதில் டிக்காஷன் ஊற்ற போகிறேன். இப்போ டிக்காஷன் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபில்டரில் காஃபி தூள் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கோம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், காஃபி டிக்காஷன் இறங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம அளவாக கலக்கிக்கணும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இப்படி ஊற்றும் போதே நமக்கு கலர் தெரியும். இங்கே பாருங்கள், கலர் நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு டிக்காஷன் போதும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும். 3/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் டிக்காஷன் போதும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணுறேன், ஒயிட் சுகரு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயிட் சுகர்லேருந்து மீண்டு நீங்கள் வெல்லம் போட்டு யூஸ் பண்ணி காஃபி குடிச்சு பாருங்கள். அதில் இருக்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போது உங்களுக்கு சுகர் போட்டு ஆட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லத்துக்கு மாறிக்கோங்க. காஃபிக்கு எப்பவுமே கொஞ்சமாக தான் சுகர் போடணும். அந்த கசப்பு சுவை தான் காஃபியை இன்னும் டேஸ்ட்டாக மாற்றும். அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், நுர பொங்க ஆற்றி உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நுர பொங்க ஆற்றி காட்டுறேன் பாருங்கள். காஃபியோட வாசனை அப்படியே கும்முன்னு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் குடிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் காஃபி குடிக்கிறதே ஃபில்டர் காஃபி மட்டும்தான் போட்டு குடிப்பேன்னு நீங்கள் நினைப்பீங்க. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் அடுப்பங்கரை சமையலை தொடர்ச்சியாக பாருங்கள்.